சின்னதாக ஒரு மோட்டிவேஷன். ஸோ போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணி கேளுங்க. ஓகே, நம்ம டைரக்டாக டாபிக் எழுப்போம். கைஸ், ரீசெண்டாக வந்துட்டு நான் வந்து ஒரு இது பார்த்தேன், ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் கைஸ். ஒரு பஸ்ஸில் வச்சு யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து வைரல் பண்ணி விட்டாங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அவர் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டார். ஓகேவா? அப்போ இதை பார்த்த உடனே எனக்கு வந்து நிறைய விஷயம் பேசணும்னு தோணுச்சு. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் கொண்டு வர முடியுமான்னு தெரில. நான் எதுக்கும் ஸ்பீடாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சு விட்றேன். உங்களுக்கு அப்படி சாகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா என்ன நல்லா பார்த்துருங்க. என்னை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துருங்க. நானே உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு ஏன் உயிரோடு இருக்க முடியாதா? சரி, எனக்கெல்லாம் எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா? ஃபேமிலியில் பிரச்சனை, லவ்வில் பிரச்சனை, வீட்டு பக்கத்தில் சொந்தக்காரங்க, எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஊரில் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. முதுகு பின்னாடி வந்துட்டு ஒரு இடத்துக்கு நான் ஒரு என்ட்ரி கொடுத்தேன்னு வச்சுக்கா, ஊனை வந்துட்டு வதந்தியை கலப்பி அங்கே விட்டுறானுங்க. சரியா? பொருள் அங்கே படந்து மேலே போயிடும். இருந்து நான் ஜாலியாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. மற்றவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வாழவே கூடாது. அப்படி இருந்தோன்னா நம்ம பாதி வாழ்க்கையும் போக்கு. அவன் என்ன நினைப்பா, அவன் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே நம்ம வாழ்க்கை போக்கு. நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஓகேவா? அந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். சாவறதுக்கு வந்துட்டு 1000 காரணம் சொல்லுவாங்க. இதனால தான் நான் சாவ போகிறேன், இதனால தான் சாவ போகிறேன் அப்படின்னு. என்னத்துக்கு? அவனுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட். நம்மளை பற்றி சும்மா 4 வார்த்தை பேசுவானுங்க. அவன் அப்படி ஆகும் கேட்டியா, மற்றவன் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு பொருளையை வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஜஸ்ட் நமக்கு ஒரு டீ குடிக்கிற டைமில் வந்துட்டு நமக்கு பேசுகிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லி போட்டு பேசுவானுங்க இல்லையா? அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு அவனுக்கு வேலை பார்க்குறதுக்கு அவனுக்கு நேரம் பத்தாது. அவனுக்கு அதில் வந்துட்டு போயிடுவானுங்க. நம்ம அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன யோசிப்பான், இப்படி வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுனால வந்துட்டு நீ மானமே கப்பல் ஏறிடுமே. மயிறு கப்பல் ஏறும். 2 நாள் பேசுவானா, அப்புறம் வந்துட்டு அவனே பேசியே டயர்ட் ஆகிடுவானு. என்னடா இவனை பற்றி நான் என்னெல்லாமோ பேசியேன், இவனை பற்றி ஊரில் எப்படியெல்லாம் பேசியேன், இருந்தாலும் வந்துட்டு இவன் தெனாவட்டோட நடக்கிறானி, இருந்தாலும் வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு அசைவை காமிக்கலையே, இருந்தாலும் வந்துட்டு இவன் வந்துட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷனே கொடுக்கலையே, அவன் பாட்டுக்கு நடக்கிறானே, அப்போ நம்ம தான் பைத்தியமோ அப்படின்னு சொல்லி அவனே யோசிப்பான். ஓகேவா? கடைசியில் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம அதில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? என்ன விஷயம்னா, நெகட்டிவ் வந்துட்டு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, பாசிட்டிவ்ங்கிற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ நெகட்டிவிட்டி நம்மளை பற்றி வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளை பற்றி 1% தெரிஞ்சவன் வந்துட்டு அவன் 100% தெரிஞ்ச மாதிரி காமிப்பான். நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் காமிப்பான். ரொம்ப தப்பாக வந்துட்டு நம்மகிட்ட நம்மளை பற்றி பேசிட்டு நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். நம்ம என்ன யோசிக்கணும், நம்மளோட நெய்ம் வந்துட்டு அப்படியே ரொட்டேஷனில் நிற்கிது. நம்மளோட வந்துட்டு நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும், நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஆகட்டும், ஒரு கேங்கில் ஆகட்டும், ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு கும்பல் இருக்கிற இடத்துல நம்மளோட பேச்சு வந்துட்டு ஓடுது, நம்மளை பற்றி கான்வர்சேஷன் வந்துட்டு அங்கே நடக்குது. ஓகேவா? அந்த இடத்துல நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கா, சும்மா அந்த காட்டில் தீ பற்றிட்டு எறிகிற பார்த்துருக்கீங்களா? தீ பற்றி எறிகிற மாதிரி அந்த பாசிட்டிவ் விஷயம் வந்துட்டு வேறலாம். நம்மக்கிட்ட ஒரு எந்த நெகட்டிவுமே இல்லாமல் இருந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் பண்ணுறோம், அது டக்குன்னு ரீச் ஆகுமா? நம்மளை சுற்றியே நெகட்டிவ் இருக்குது, ஆனால் நம்ம ஒரு பாசிட்டிவ் விஷயம் பண்ணுறோம், அது ரீச் ஆகுமான்னு கேட்டால் செகண்ட் ஒன்று தான் ரீச் ஆகும் டக்குன்னு. ஓகே, நம்ம வந்துட்டு நம்மளை சுற்றி ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கட்டும், நம்ம தனியாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி டிப்ரெஷன் ஸ்டேஜில் கொண்டு போட்டோம், நம்ம என்ன தான் நம்மளை கொண்டு பண்ணிட்டோம், கண்டுக்கவே கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் தான் வாழ முடியும். அல்லாமல் வந்துட்டு சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் வந்துட்டு ஐயோ அசிங்கப்பட்டுட்டேனே, அவமானப்பட்டுட்டேனே, நான் எப்படி நான் தலை நிமிர்ந்து வந்துட்டு மக்கள் முன்னாடி பார்ப்பேன், ஒரு இடத்துக்கு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ அதனால் செம்மையாக வந்து நம்மளால் வந்து ரொம்ப கிராண்டாக என்ஜாய் பண்ண முடியாட்டியும் பீஸ்ஃபுல்லாக நமக்கு சந்தோஷம் கொடுக்குறா
அதை மட்டும் பார்க்கணும். மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுற விஷயம் வந்துட்டு மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினச்சாச்சுன்னா வாய்ப்பு நடக்காது. நீ என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் 100% மக்களுக்கு வந்து அது பிடிக்காது. எப்படியும் ஒரு 80% வந்துட்டு பிடிச்சவங்க இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு. 20% பிடிக்காதவங்க கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த 20% பேரை வந்துட்டு நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சின்னு வச்சுக்கோ, உன் நிம்மதி கன்ஃபார்ம் போக்கு. அதனால் 100%ல் நம்ம பண்ணுற விஷயத்துக்கு வந்துட்டு யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு, அதை மட்டும் யோசிக்கணும். அதில் அதான் சொல்கிறது, பாசிட்டிவ் மட்டும் நம்ம எடுக்கணும், நெகட்டிவை விட்டுறணும். ஓகேவா? சூசைடெல்லாம் பண்ணாதீங்கடா, ஜாலியாக இருங்க. பிள்ளை லவ் ஃபெயிலியர் மயிறு போச்சு, அவெல்லாம் போயிடுச்சு. ஒன்று போனால் 10 20 எல்லாம் வரும். நம்ம அந்த நமக்கு வந்து பிரச்சனைகள் வருதா, அந்த பிரச்சனையில் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம்ன்றதுல தான் இருக்குது நம்மளோட வெற்றி. ஸோ பிரச்சனை வந்து வர டைமில் நார்மலாக இருப்போம். நம்ம நார்மலாக இருப்போம். அப்போ நினைப்போம், பிரச்சனை எல்லாம் வர டைமில் இப்படி சமாளிச்சிடலாம், அப்படி சமாளிச்சிடலாம். கடைசியில் பிரச்சனை வர டைமில் வந்துட்டு நம்ம வந்து நர்வஸ் ஆகி நம்ம அப்படி திணறிடுவோம், அப்படி கோட்டை விட்டுருவோம். ஸோ பிரச்சனை வர டைமில் தான் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியும். நான் 19 வயசு 18 வயசில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஓகே, லவ் பண்ணி பயங்கரமாக லவ் போச்சு. ஸோ அப்பா அம்மாவை லவ் ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு போச்சு. ஸ்டேஷனில் வச்சு வந்துட்டு கேட்டாங்க, நான் வேணுமா நீ வேணுமா அப்படின்னு எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் போய்ட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஓகே, அது அந்த ஏஜ், அந்த வயசு அப்படி. ஓகே, அந்த வயசு வந்துட்டு நமக்கு வந்து நல்லது கெட்டது எது அந்த தெரியாத ஒரு வயசு. அப்போ வந்துட்டு நல்லா விஷயங்க, 18ஆம் வயசில் 18ல் வந்து நான் ஸ்டேஷனில் நிற்கிறேன். கேஸு கொடுத்தது யார் தெரியுமா? எங்கள் டேடி தான் கேஸு கொடுத்தது. எங்கள் நல்ல மனுஷன் எங்கள் டேடி தான் கேஸே கொடுத்தது. பையன் பொண்ணை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து அது ஒரு அசிங்கமாக எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டாச்சு. பையன் வந்து பொண்ணு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேஸு ஸ்டேஷனில் போயாச்சு. உடனே வந்து சுற்றி இருக்கணும்னு சொல்லி இவன் தீந்தான், இவன் அவ்வளோதான், இவன் நாளைக்கு என்னையும் போய் தூக்கு போட்டு சாவான், இவன் நாளைக்கு என்னையும் போய் விசாரிச்சு சாவான் என்னெல்லாம் நினச்சானோ நல்லா முக்கி பார்த்தானே தீப்பாடு வந்து தீர்வு ஒன்று வாய்ப்பு இல்லை. நானும் வந்து சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. கடைசியில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிடுச்சா, மெச்சூரில் வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து யோசிச்சாங்க, இவன் நமக்கு தேவையா, இவனுக்கு வந்துட்டு சொந்தமாக வீடும் கிடையாது, ஒழுங்காக ஒரு வேலையும் கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் கவர்மெண்ட் வேலையாக கம்பேரிஷன், கவர்மெண்ட் வேலை இல்லை அப்படின்னு இல்லை. பின்ன கடைசியில் வந்து வேலையே இல்லை அப்படின்னு ஒரு ஆச்சு. அதை சொல்லிட்டும் தப்பு இல்லை, ஆடி ஆவணிக்குன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போனேன், எங்கே அது நிற்கும்? சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லை, அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு 150 பேருக்கு முன்னாடி வச்சு கடைசியில் சொன்னால் நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டாச்சா, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அவ்வளோ ரிச் ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு புவர் ஏழை. இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் அன்றைக்கு க்யூ போய் நிற்கிற அந்த அளவுக்கு தான் நம்ம இது ரேஷன் அரிசி தான் வீட்டில் நம்ம சாப்பாடுறது ரேஷன் அரிசி தான். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம பாடம் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஹையாக இருந்துச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கட்டும், ஜாலியாக இருக்கட்டும். ஓகே, இனி என்ன விஷயம் தெரியுமா? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நாங்கள் மியூச்சுவலாக வந்து பேசி ஓகே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிஞ்சிட்டோம், பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப் இல்லை, அதில் நிறைய பர்சனல் ஸ்டோரிஸ் இருக்குது. அது எங்கே வரைக்கும் போச்சு, மேரேஜ் ஸ்டேஜ் வரைக்கும் போச்சா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. அது வந்து தேவையில்லை, எது எனக்கும் அந்த பொண்ணுக்குள்ள பர்சனலான விஷயம், அது நம்ம வந்து இங்கே பேச வேண்டிய தேவையில்லை. ஓகே, ஸோ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரேக்கப்பு, அந்த பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் உள்ள சொல்கிறது, நாங்கள் 2 பேரும் பேசி தான் பிரேக்கப் ஆனோம். ஆனால் இந்த சுற்றி இருக்கும் தெரியுமா சில இல்லைங்க, இவனுங்களுக்கு தான் பிரச்சனை. ஐயோ பையன் அந்த பொண்ணை கொண்டு ஊர் சுற்றிட்டு பையன் கடைசியில் வந்து பொண்ணை கழட்டி விட்டான், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு. ஆக்சுவலி எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ன, சண்டை என்னன்னு கூட இவனுங்களுக்கு தெரியாது. ஓகே, இவனுக்கு என்ன இதுன்னே தெரியாது. சரியா? ஊரில் வேற இவன் என்ன செய்தாலும் நம்ம தலையில் தான் பழி வந்துவிடும், நம்ம தலையில் தான் வந்து கொண்டுடுவானுங்க. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லாத அந்த வலி இவனுங்களுக்கு என்ன, எனக்கு பாயிண்ட் கேட்குது, புரியுதா? உங்களுக்கு இல்லை எங்களை வலிச்சுது, நான் எப்படி போல. சரி, அது ஒன்றா இவனுங்களுக்கு எல்லாம் என்னத்தைங்களும் விலை, இவனுங்களெல்லாம் வாய் வச்சு என்னத்தைங்களும் அழைப்பிட்டு இருப்பானுங்க. ஆளுகளை பற்றி இல்லை தப்பாக தேவையில்லாத விஷயம் எல்லாம் அழைச்சிட்டு இருப்பானுங்க. ஒருத்தனை எப்படியாவது வந்துட்டு பேசி, ஏன்னா வந்து பேசி காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாருங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாதான்.
இதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் சூசைட் பண்ணுறது, அதுக்கு இதெல்லாம் போய் போடாது. அப்படி போய் பார்த்தாச்சுன்னா நான்லாம் எத்தனை வாட்டி சூசைட் பண்ணியிருக்கணும் நான் இல்லை. அப்புறம் வந்துட்டு இது ஒரு அசிங்கமா என்ன சொல்கிற, அசிங்கங்கள் அபமானங்கள் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு விஷயம் என்ன யோசிப்பேன் தெரியுமா, நான் பிறந்தது எதுக்கு சொல்லி, நான் பிறந்தது எதுக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு சந்தோஷமாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு பிடிச்சவங்கள 4 பேர் சந்தோஷமாக வச்சோமா, நம்ம சந்தோஷமாக இருந்தாமா, அவ்வளோதான். அல்லாமல் வந்துட்டு நம்ம ஹேட்டர்ஸாக நம்மளை நினைக்கிறோம் இல்லையா, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் போகக்கூடாது. அவன் சொல்லிட்டு தான் இருப்பான், அவன் திருந்தவே மாட்டான். ஓகேவா, அவன் எல்லாம் வந்துட்டு ஊரில் உள்ளவனுங்க வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. சரியா, எல்லாரையும் சேர்க்கல, சில பேர், சில கீடங்கள் உண்டு, சில பாக்டீரியாஸ் இதெல்லாம் உண்டு. சரி, அதனால் நல்லா சாப்பிடு. என்ன அரிசி கிட்டுதோ, ரச அரிசியோ இல்லை சம்பா அரிசியோ இல்லை வந்து செங்கல்பட்டு அரிசியோ, என்ன அரிசியோ ஏதோ அரிசியில் நீ நல்லா சோறு பொங்க வச்சு சாப்பிடுதியா, உனக்கு பிடிச்சவங்கள சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சியா, ஜாலியாக இரு. எல்லாமே சூசைடெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் நடக்காதீங்க. உங்களுக்கு சூசைட் பண்ணணுன்னு நினச்சாச்சுன்னா என்னை பற்றி நினச்சிருங்க. என்ன நினச்சாலே உங்களுக்கு சூசைட் பண்ணுற மைண்ட் செட் போயிடும். இவனே உயிரோடு இருக்க, நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எல்லாம் அசிங்கப்பட்டாச்சு வாழ்க்கையில். பின்ன ஏன்னா மைண்ட் செட் அப்படி இருக்கனால வந்துட்டு நான் இப்படி ஜாலியாக இருக்கேன். அது ஒரு கடவுளாக கொடுத்த வரவுன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ கேவலப்பட்டாலும். இது நான்லாம் குடிச்சுட்டு ஒரு டைமில் ஒரு 3-4 வருஷமாக 2 வருஷம் முன்னாடி குடிச்சிட்டு மெயின் ரோடு பெங்களூரில் சென்னையிலையா பெங்களூரில் ஏதோ 2 இடத்துல நினைக்கிறேன், குடிச்சுட்டு நான் பிளாட்ஃபார்மில் கிடந்து உருண்டுருக்கேன். மறுநாள் வந்துட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணுறவர் வந்து டீயெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணார். அந்த அளவுக்கெல்லாம் போயிருக்கு. நான் இப்போ இது கொச்சியில் போன டைமில் வந்துட்டு ஒரு தியேட்டருக்கு முன்னே குடிச்சிட்டு கிடந்துருக்கேன். அப்போ ஆளுவெல்லாம் என்னெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பாரு, இங்கே பாரு வீட்டுக்கு வேண்டாம் நாட்டுக்கு வேண்டாம் குடிச்சுட்டு கிடைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே. அதுக்கு ஒரு இதென்னு தெரியுமா, நான் வந்து யாரை பற்றியும் கேர் பண்ணிக்கலன்னு அர்த்தம். நம்ம குடிச்சு நடந்தா எவன் பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அப்படி இருந்தது. இப்போதான் வந்து என்ன சொல்லி 10 பைசா சேவிங்ஸ் ஒன்றுன்னு கேட்டால் ஒரு 10 பைசா சேவிங்ஸ் இல்லை. நான் ஒரு மாதம் வேலைக்கு போனேன்னா அந்த பைசா மொத்தம் இவன் தின்னு தீப்பாய், இவனுக்கு சாப்பாடு கொடுக்கதான் என்ன நான் உண்டாக்கிது. அப்படின்னா வாழ்க்கை போகுது. இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன். கஷ்டம் வரும்டா, கஷ்டம் எல்லாம் வரும், எல்லாருக்குமே கஷ்டம் வரும், வராதது இல்லை. கடல் பிரச்சனையில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தனுக்கு வந்துட்டு கோடியாக சம்பாதிக்கிறான், ஓகேவா, அவனுக்கு திடீர்னு கடன் வருது, ஓகேவா. திடீர்னு கடன் வர டைமில் அவன் சம்பாதிச்சு வைக்கிற கோடியாக சம்பாதிக்கிறான், ஆனால் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, கடன் வருது. சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விற்றா அவனோட கடன் அடைஞ்சிடும், ஓகேவா. அவன் ஃப்ரீ ஆகிடுவான். ஆனால் அவன் என்ன யோசிப்பான்னு தெரியுமா, நான் கடன் அதெல்லாம் விற்று நான் வந்து அடைச்சாலும் நான் ஐயோ ஒன்றுமே இல்லாமல் நான் தனியாக சொசைட்டியில் நிற்பேனே, தனியாக வந்துட்டு என்ன எல்லோரும் என்ன சொல்கிறது, இவன் தோத்துட்டானேன்னு சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் இழந்துட்டேன், திரும்பவும் நான் பழைய ஏழை இதுக்கு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இனி அப்போ நம்ம இவ்வளோ ரிச்சாக இருந்தோம், நம்ம ஏழையாக போய் வாழணுமா, இனியும் போய் வாழணுமா, நமக்கு எல்லாமே இருந்தது எல்லாமே போயிடுச்சு, நம்ம வந்து இனி எப்படி சம்பாதிச்சு எப்போ இனின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது வரும். அப்போ சூசைட் பண்ணுறோன்னு தோணும், ஓகேவா. எதுக்கு இந்த இடத்துல நீங்கள் திங்க் பண்ணீங்களா, எதுக்கு அந்த இடத்துல சூசைட் பண்ணணுன்னு ஒரு தாட் வருது. நீ கோடி உண்டாக்கினாலும் சரிதா, நீ ஏழையாக இருந்தாலும் சரிதா, நீ எப்படி இருந்தாலும் உனக்கு தான் நல்லது, மற்றவங்களுக்கு இல்லை. நீ மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீ வாழ்றியா, இல்லை உனக்காக நீ வாழ்றியா? கோடியாக சம்பாதிச்சு வச்சுருவான், அவன் திடீர்னு அவனுக்கு ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுன்னா அவனுக்கு கீழே வர்றதுக்கு வந்து பயம். நம்மளை வந்து கேவலப்படுத்திடுவாங்களே, நம்ம வந்துட்டு மற்றவங்க என்ன இப்படி இருந்தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ நீ எப்படி இருக்கியோ உனக்காக நீ இருக்கணும், ஓகேவா. அதுக்குன்னு எல்லாம் சூசைடெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உன்னோட சொல்யூஷனே உன் கையில் இருக்கும், உன்கிட்டே வந்து அந்த சொல்யூஷன் இருக்குது, பார்த்தீங்களா. நீ நினச்சாச்சுன்னா உயிரை கையில் பிடிச்சி நிற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உயிரை வந்து நமக்கு இருக்கிற கடவுள் கொடுத்த இந்த உயிரை வந்துட்டு எப்போ போகுதோ அப்போ தான் நம்மளோட சான்சஸ் வந்து லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம், வாய்ப்புகள் வந்துட்டு லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். உன் உடம்புல வந்து மூச்சு இருக்கா, அது வரைக்கும் உனக்கான வாய்ப்புகள் உடனே சுற்றி தான் இருக்க போகுது. எப்போ நீ வந்து தானாக சாகிறதுக்கும் நம்ம சூசைட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து சூசைட் பண்ணுற டைமில் வந்து நல்லா யோசிச்சிருங்க,
உன்னோட வாய்ப்புகளை நீயே இழக்கிற, உன்னோட வாய்ப்புகளை நீயே வந்து கெடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி தப்பாக சொல்கிறேன். உடனே வந்து கேட்டுட்டு நீ போய் சூசைட் பண்ண எப்படி ஆக்கடி? நீ நீ வந்து அதுலேருந்து வெளில வரணும் இல்லையா? அவனை யோசிக்க வைக்கணும் இல்லையா? ஐயையோ, நம்ம என்ன சின்னால் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறானே அப்படின்னு. இல்லை, அவனும் எல்லாம் கத்தி பார்ப்பானுவான், நல்லா முக்கி கத்தி பார்ப்பானுவான். என்ன எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வர கொண்டு போவானுவான். சரியா? நம்ம அதை பற்றியெல்லாம் ஒரு பொடி அணுகக்கூடாது. நம்ம வந்து இதெல்லாம் நான் வாழ்க்கையில் அனுபவப்பட்டதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் சொல்கிறேன். நல்லா ட்ரை பண்ணுவான், சைலண்டாக மிண்டா அது கம்முன்னு போயிட்டே இருக்கணும். ஓகே, அப்படி ஒரு பொண்ணு என்னை இன்சல்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் சூசைட் பண்ணி எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தேன், நானாச்சும் உங்களை மோட்டிவேட் பண்ணி நானாச்சும் உங்களை லைஃப்பில் கொண்டு வந்திருப்பேன். எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு சூசைட் பண்ணி? சரி, எங்கேயாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆத்மாவை ஏதாவது என்ன பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். என்ன இதோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் வந்து தப்பு அவர் பேரில் இருந்தாலும், தப்பு அந்த பொண்ணுக்கு பேரில் இருந்தாலும், சூசைட் என்கிற விஷயம் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு அப்படி கண்ணு தெரியாதவனே வாழ்கிறானுங்கடா. கண்ணு தெரியாதவங்க வாழ்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. எனக்கு இந்த நிறைய நான் யோசிச்சிருக்கேன். நிறைய இடத்துலலாம் நான் போகிறனால வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரீட் அப்படின்னா வந்து இந்த தெருவுகள் ஸ்ட்ரீட்டு இந்த சரௌண்டிங்ஸ் தான் நம்ம அதிகமாக சுற்றுவோம். அதனால நிறைய பார்த்துருக்கேன். கண்ணு தெரியாமல் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க, கண் பார்வையே இருக்காது. ஆனால் வந்து அவங்க வந்து போகிற டைம்லையோ இல்லை யாராச்சும் வந்துட்டு ஏதாச்சும் பேசுகிற டைம்லையோ அவங்க ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், எப்படா சிரிக்கிறீங்க, எப்படி தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஸோ எதுவும் கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு கீழே இருக்கிறவங்கள பற்றி திங்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் மேலே போனோன்னா மேலே இருக்கிறவங்க பற்றி திங்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு பிடிச்சிருந்தேன்னா எடுத்துருங்க, சரியா? இல்லையா விட்டுருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ கைஸ், டேக் கேர், எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நீ எவ்வளோ லாங்கில் வருதுன்னு தெரியாது, இப்போ இருந்து எடிட் பண்ணணும், கடவுளே, ஓ மை காட். ஸோ பாய்.